இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி, அந்த கேக்கு 2000 ரூபாப்பா. 100 ரூபாய்க்கு இங்க கேக் கிடையாது. அந்த தெருமுனையில் ஒரு கடை இருக்குல்ல, அங்க போய் வாங்கிக்க. அண்ணா, என் தங்கச்சிக்கு அந்த கேக் தானே பிடிச்சிருக்கு. தம்பி, நான் சொல்றதை கேளு. உன் கையில இருக்கிற காசுக்கு என் கடையில கேக்லாம் இல்ல. போ, எங்கடா வாங்கி கொடு. சொல்றேன்ல, போப்பா. வேற வேணுமா? என்னடா அப்படி பாக்குற? வேற ஏதாவது சாப்பிட வேணுமா? ஆஹா, வேணும். ஹே, வேணும்னு சொல்லிட்டு வேண்டான்னு தலையாட்டிட்டு இருக்க. எனக்கு அந்த பர்த்டே கேக் வேணும். இன்னைக்கு உனக்கு கேக் கட் பண்ணியே ஆகணும், அப்படித்தானே? ஆமா. சரி சார், ப்ளீஸ். சொல்லுங்க சார். சார், அந்த பர்த்டே கேக் எனக்கு கொண்டு வரீங்களா? ஓகே சார். தேங்க்யூ. அங்கிள், அந்த கேக்க வாங்குங்க. இதோ. ஃபாலோ மீ. ஏய், இல்ல. இந்த கேக் தான் கேட்டீங்க, இந்தாங்க. இந்தாங்க, கேக்க கட் பண்ணுங்க. எல்லாரும் வாங்க, கேக் கட் பண்ணலாம். வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்க. உன் பேர் என்ன? வெண்ணிலா. ஹாப்பி பர்த்டே வெண்ணிலா. தேங்க் யூ. இப்ப கேக் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே வெண்ணிலா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே வெண்ணிலா. கேக் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இந்த நீயும் சாப்பிடு. அங்கிள், நீங்களும் ஊட்டுங்க. எல்லாருக்கும் கேக் எடுத்து கொடு. இதெல்லாம் நாங்க சாப்பிட்டதே இல்லை தம்பி. உங்க பையனை நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்க. இந்த வயசுலயே உங்க பையன் இந்த அளவுக்கு இருக்கானா, வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருப்பான். பலூன் பலூன் பலூன். ஏய், என்னடா பண்ற? இருங்க அங்கிள், கொஞ்சம் இருங்க, வரேன். பலூன் அங்கிள். என்னப்பா? பலூன் வேணும். எந்த பலூன் வேணும் உனக்கு? இதுல 3 பலூன். இந்த பலூனா? தேங்க் யூ. ஹாப்பியா? ஏய், உங்க அம்மா கால் பண்றாங்கடா. அச்சச்சோ, இப்போ என்ன பண்றது? எனக்கு தெரியாது, நீ தான் பேசணும். என்ன அங்கிள் இப்படி மாட்டி விடுறீங்க? டேய், என்னடா பண்ண சொல்ற? ஏற்கனவே உங்க அம்மா என் மேல கோவமா இருக்காங்க. சரி, இப்போ என்ன போய் சொல்லலாம்னு சொல்லுங்க. டேய், இப்படி டக்குன்னு கேட்டா எப்படிடா? டேய், திரும்ப கால் பண்றாங்கடா. கொடுங்க அங்கிள், நான் பாத்துக்கிறேன். இந்த பேசு. ஹலோ அம்மா. போன் அவர்கிட்ட குடுறா. பாரதி, வர சொல்லு. போன் அவர்கிட்ட குடுன்னு சொன்ன. அங்கிள், அம்மா உங்ககிட்ட தான் பேசணுமா? இந்தாங்க.
ஹலோ ஹலோ, சொல்லுங்க பாரதி. எங்க இருக்கீங்க? இங்கே தான் பாரதி, பக்கத்தில். ஸ்கூலுக்கு போனீங்களா? ஆமாம் பாரதி, சும்மா அந்த பக்கமாக ஒரு வேலையாக போனேன். அங்கே ஆதித்யா நின்றுக்கிட்டு இருந்தான், அதான் அவனை நானே கூட்டிகிட்டு வந்தேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? சாரி பாரதி. என் சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நம்பிட்டு இருந்தேன். நேத்து வீட்ல என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்கல்ல. சாரி பாரதி, தப்பு தான். ஆதித்யாவை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போங்க. வந்துடுறேன் வந்துடுறேன் வந்துடுறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க எனக்காக பண்ணணும். பண்ணுவீங்களா? சொல்லுங்க பாரதி. ஆதித்யாவை விட வரும்போது ஆதித்யாவை வெளியிலேயே விட்டுட்டு போயிடுங்க. வீட்டுக்குள்ள வர வேணாம். புரிஞ்சுதா ஆதி? போ, உள்ள போ சீக்கிரம். அங்கிள் நீங்களும் வாங்க. இல்லை நீ போ, நான் கிளம்புறேன். அங்கிள் வாங்க அங்கிள். இல்லடா நீ போ, அங்கிளுக்கு வேலை இருக்கு. நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன். ஏன் இப்ப வந்தா என்ன? வாங்க அங்கிள். டேய் நான் சொன்னா கேளுடா, இப்ப வேணாம்டா. அதெல்லாம் முடியாது, நான் சொல்றேன்ல வாங்க. டேய் நான் சொன்னா சொல்றத வாங்க கேளுடா. அங்கிள். சார் வாங்க சார். ஆதி சார், எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க சார். மாமா நீயாவது சொல்லு மாமா. நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறாரு. அப்படியா? ஏன் அப்படி? இல்லை மனோ, அது சார் வாங்க சார், வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க சார். சார் உள்ள வாங்க சார். அங்கிள் வாங்க அங்கிள். வாங்க சார். சார் வாங்க சார். சார் வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க சார். சார் பரவாயில்ல சார், வாங்க சார், உட்காருங்க. ஆதி உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு இல்லை வரேன். காஃபி எல்லாம் வேண்டாம். சரி, மோராச்சும் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. உட்காருங்க சார். உட்காரு. ஆரி அங்கிள் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா தான்.